பாகிஸ்தானில் 120 பயணிகளுடன் பயணித்த ஜஃபர் விரைவு ரயிலை கடத்திய அதிர்ச்சி சம்பவம் வெளியாகியுள்ளது. போலன் என்னும் இடத்தில் தீவிரவாதிகள் ரயிலை கடத்தியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த கடத்தலுக்கு பலோச் விடுதலை இயக்கம் பொறுப்பேற்றிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். ரயிலில் இருந்த 6 பாதுகாப்பு வீரர்களை தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். நவீனா, சினிமா பட காட்சி போல ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. பாகிஸ்தான்ல ஓடும் ரயிலை ஹைஜாக் செய்திருக்கிறார்கள் தீவிரவாதிகள். சுமார் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் அந்த ரயில்ல பயணம் மேற்கொண்ட நிலையில அவர்களோடு சேர்த்து இந்த ரயிலை ஹைஜாக் செய்திருப்பதாக பலோச் லிபர்டேரியன் ஆர்மி இதற்கான ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த ரயிலில் பயணம் செய்திருந்த 6 பாதுகாப்பு அதிகாரிகள் கொல்லப்பட்டிருப்பதாக அந்த பலோச் லிபர்டேரியன் ஆர்மி தெரிவித்திருக்கிறது. இவர்களுடைய இந்த ஹைஜாக் சம்பவத்திற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக, அவருடைய கோரிக்கை என்ன என்பது தொடர்பாக சற்று நேரத்தில் அவர்கள் அறிவிக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ரயிலை கடத்தியது நாங்கள் தான், அந்த ரயிலில் இருக்கக்கூடிய 100 பயணிகளையும் பணைய கைதிகளாக வைத்திருப்பது நாங்கள் தான் என்று அவர்கள் தற்போது தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இது ஒட்டுமொத்த நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. ஆனால் பயணிகள் ஒருவருக்கு கூட எவ்வித பாதிப்பும் இல்லை என்று அந்த கடத்தல்காரர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில 6 பாதுகாப்பு அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது அவர்கள் மூலமாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த ரயில்ல குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என பல பயணம் செய்து வந்த நிலையில அந்த பயணிகளுடைய விவரங்களை சேகரிக்கக்கூடிய பணியில அந்த நாட்டு ரயில்வே நிர்வாகம் தற்போது ஈடுபட்டிருக்கிறது. எனவே இந்த கடத்தல்காரர்கள் ரயிலை கடத்தியதற்கான காரணமாக என்ன சொல்கிறார்கள், எதை அவர்கள் கோரிக்கையாக வைத்து பணை கைதிகளாக 100க்கும் மேற்பட்டதை வைத்திருக்கிறார்கள் என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில அதற்கான ஒரு விடை சற்று நேரத்தில் தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக அந்த அமைப்பினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கக்கூடிய அவர் அறிக்கை மூலமாக தெரிவித்திருப்பது, எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் சற்று நேரத்தில் தெரிவிக்க இருக்கிறோம். அதற்கு இந்த நாட்டு அரசு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும், இல்லையே இங்கு இருக்கக்கூடிய பயணிகளுடைய உயிருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என்று அந்த அறிக்கையில அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அரசு தரப்பில் இதை தெரிவிக்கும் போது முழுமையாக பாதுகாப்பு அதிகாரிகள் கொண்டு இந்த ரயில் கடத்தல் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த கடத்தல்காரர்களை நாங்கள் நிச்சயமாக கைது செய்வோம். அதே சமயத்தில் அந்த பயணிகளுக்கு எவ்வித பாதிப்பும் இருக்காது என்பதை அரசு தரப்பில் இருக்கக்கூடிய ஸ்போக்ஸ் பர்சன் ஷாஹித் ரின் என்பவர் தெரிவித்திருக்கிறார். எனவே 100க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்திருந்த அந்த ரயில் தற்போது ஹைஜாக் செய்யப்பட்டிருப்பது சினிமா பட காட்சி போல மாறி இருக்கிறது. ஒட்டுமொத்த பல்வேறு நாடுகளிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாக மாறி இருக்கிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.